அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடல் எடையை நல்லா வேகமாக குறைக்கக்கூடிய கொள்ளு குடம்புளி சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு குடம்புளி ரெண்டுமே நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ட்ரிங்காக எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். குடம்புளியோட முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு பசி உணர்வு நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். இதனால நாம் எடுத்துக்கக்கூடிய உணவோட அளவு நல்லா குறைஞ்சிடும். குடம்புளி நம்மளுடைய உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை நல்லா கரைச்சி வெளியே தள்ளிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவை நல்லா செரிமானம் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக மலச்சிக்கல் பிரச்சனையும் இது சரி பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் கொள்ளு நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை நல்லா கரைக்கும். நம்ம உடம்புல உள்ள ஊளை சதையை நல்லா கரைச்சும் உடல்ல நல்லா கட்டுக்கோப்பாகவும் உறுதியாகவும் வைக்கிறதுக்கு உதவுதுங்க. அதனால தான் அவ்வளவு வேகமாக ஓடக்கூடிய குதிரைக்கு இந்த கொள்ளை டெய்லி உணவாக கொடுக்குறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது தாங்க குடம்புளி. இது 100 கிராம் அளவு 40 ரூபாய்ங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவுன்னா ஒரு குடம்புளி பீஸ் எடுத்துட்டு அதுலேயும் பாதியை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க. ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சோடனே இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா காலையில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இந்த ஒரு பாதி பீஸ் அளவு மட்டும் போட்டு தண்ணியை ஊற வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை பாருங்கள், இப்போ நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சும்மா கையை வச்சு லைட்டாக கசக்கி பாருங்கள், உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம புளியெல்லாம் கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் சும்மா கரைச்சி பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்ம தண்ணியை அப்படியே நம்ம இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சூப் ரெடி பண்ணுறதுக்கு அடுத்ததாக கொள்ளு பவுடரை அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொள்ளை வறுத்துக்கணுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த கொள்ளை நல்லா வறுத்துக்கலாம். கொள்ளு வறுக்கும் போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அகத்தை சீர் பண்ணுறதுனால தான் இதுக்கு சீரகம் அப்படிங்கிற பேரே வந்திருக்குங்க. சிலர் இது கூட கொஞ்சம் பூண்டும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அந்த பவுடரை நம்மளாலைக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த 3 மட்டும் சேர்த்து அரைச்சி வைக்கும்போது இந்த பவுடரை நம்மளால் 1 மாதத்துக்கு மேலே கூட வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கொள்ளு நல்லா கலர் மாறிடுச்சு. லைட்டாக அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். கொள்ளு நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பவுடரை அரைச்சி எடுத்து வைக்கும்போது நம்மளால் டெய்லி இந்த ட்ரிங்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம நைட்டே ஊற வச்சுருந்த அந்த குடம்புளியை சேர்த்துக்கலாங்க. நைட்டு எந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்களோ அதே தாங்க அப்படியே ஊற்றிக்கணும். அந்த தண்ணியை வடித்து எடுத்துடக்கூடாது. இப்போ இது கூட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒருத்தர் சாப்பிடக்கூடிய அளவு தாங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது 250 ml நமக்கு ஒரு 300 ml அளவுக்கு தான் கிடைக்கும். அதனால 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி இப்போ நல்லா சூடாகி வரட்டும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த கொள்ளு பவுடர் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நம்ம அப்பப்போ இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணும்போது மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பூண்டை நாம் கட் பண்ணியோ இல்லைன்னா நல்லா தட்டிட்டோ கூட சேர்த்துக்கலாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு ரசம் மாதிரி இருக்குங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை விட கூடவோ கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க.
கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது கூட வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த ட்ரிங்க் வந்து வெயிட் லாஸுக்காக குடித்தாலும் கொஞ்சம் நல்லா நம்மளால் எந்த அளவுக்கு சூடாக வச்சு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக வச்சு குடித்தாதான் கொழுப்பு வந்துட்டு நல்லா வேகமாக குறையும். 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது குடிச்சிட்டு 1 ஹவருக்கு அப்புறமா வேறு எதுனாலும் சாப்பிடுங்க. இது குடித்ததுக்கப்புறம் காஃபி டீ குடிக்கலாமா அப்படின்னு சில டவுட் கேட்பாங்க. குடிக்கலாங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது குடிச்சிட்டு 1 ஹவருக்கு பிறகு எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க குடிக்கக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் வந்து குடிக்கக்கூடாதுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இதை குடிக்கலாங்க. இது வந்து ரொம்பவே ஹீட் கொடுக்கும் உடம்புக்கு. அதனால் குழந்தைக்கோ உங்களுக்கோ எதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா இதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க வாரத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதும். மற்றவங்களுமே வந்துட்டு வாரத்துக்கு 3லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. ஹீட்னால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வராது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை நல்ல உடல் எடை குறையிற வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துக்கலாங்க. இந்த ட்ரிங்கை வந்துட்டு ஒரு 10-15 நாள் மட்டும் எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ச்சியாக இதை ஒரு 48 நாள்லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்குமாவது எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ட்ரிங்க் மட்டுமே எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பர் டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதம், சப்பாத்தி, தோசை இது மாதிரி மாவு பொருட்களை வந்து குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இரண்டையும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஒவ்வொருத்தங்களுடைய உடம்பு வாகுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் போதே அவங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகிடும். ஆனால் சிலருக்கு வந்து ஆகாது. அதனால கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்பர் டயட் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜாஸ் சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.